ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எந்த நாட்களில் வரப்போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தாழ்வு பகுதியே புயலாக மாறும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தாழ்வு பகுதி பற்றி நம்ம பேசலை, ஃபெங்கல் புயல் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய நவம்பர் இறுதியில் ஒரு வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுத்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு வர போகிற இந்த ஃபெங்கல் புயல் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை இடைவிடாமல் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் தேதிகள் முதற்கொண்டு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துருந்தோம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு கனமழை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 11ஆம் தேதி இரவிலிருந்து மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 12ஆம் தேதி அதிகாலை முதல் நமக்கு ரொம்ப தீவிரமான மழையானது தொடங்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் விடிய விடிய கனமழை எல்லாமே நமக்கு வந்து பதிவானது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 12ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு அதிகாலையிலிருந்தே நமக்கு மழை பொழிவுகள் அதிகரித்து பல பகுதிகளில் மிக கடுமையான மழை வாய்ப்புகளாக பார்த்தோம். சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வட சென்னை மற்றும் தென் சென்னை 2 பகுதிகளுமே அந்த மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்திலும் கனமழை பெய்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை அதிகரிக்கும். அதனால் சென்னையில் மட்டும்தான் மழை வரும், மற்ற இடங்களுக்கெல்லாம் மழை வராது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருக்குது. ஒரே நேரத்தில் 30 மாவட்டத்திற்கு மேலே அப்படியே கனமழை கொட்டி தீர்க்கணும்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்போ எந்த தேதிகளில் எந்த நாட்களிலிருந்து இந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்கிறத எல்லாமே நம்ம பார்த்தோம் காலை நேரங்களில். இன்றைக்கு இரவு நேரங்களிலும் சென்னை பகுதிகளில் கனமழை விடாமல் நமக்கு வந்து பதிவாகும். பல மாவட்டங்களிலும் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வரும், எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உறுதியாக சொல்கிறோம், மழையினுடைய தீவிரம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கடலோரம் மற்றும் டெல்டாவில் கனமழையானது ரொம்ப தீவிரமாகவே கொட்டி தீர்க்கும். டெல்டா மாவட்டத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இரவு நள்ளிரவு நேரங்கள். அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 15 வரைக்கும் மழை தேதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால மழை பெய்யாத பகுதிகளுக்கு, இன்றைக்கு சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கனமழை பெய்த சென்னைக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை இன்றைக்கு கொடுத்ததை பார்த்தோம். அதுதான் மழை வாய்ப்புகள் இன்னும் நமக்கு வலுப்பெறும். சென்னை மட்டுமல்ல, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆகவே இடைவிடாத மழை பொழிவுங்கிறது எல்லா இடங்களுமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு தொடர் கனமழையாகவே நீங்கள் எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கு மழை வந்து அதிகரிக்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதியில் வலுவான தாழ்வு பகுதிகள் கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த நாகப்பட்டினம், தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கும் உங்களுக்கு இந்த சுற்று மழை பொழிவில் கனமழை மட்டும்தான் இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சுற்று மழையில் உங்களுக்கு கனமழை மட்டும்தான் இருக்கும். அடுத்த சுற்று மழை வரும்போது மிக கனமழை மற்றும் அதி கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வலுவான தாழ்வு பகுதிகள் 2-3 காத்திருக்கு இன்னும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கு. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மிதமான மழை மட்டுமே தொடரும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கிறது. இதன் காரணமாக ஆந்திர மாநிலம் நெல்லூரிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழையானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்ற இடங்கள் இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கு நமக்கு மழை சற்று குறைவாகவே இருக்கும். மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த மழை பொழிவு நமக்கு தென் மாவட்டங்களில் பதிவாக போகிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு எப்போ தெரியுமா கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்? தென் மாவட்ட பகுதிகள் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னா
குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மாத இறுதியில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதாவது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நவம்பர் 26, 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து மிக கனமழை கூட தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த நவம்பர் முடியறதுக்குள்ளே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை சரிவர பெய்யாத எல்லா பகுதிகளுக்குமே பலத்த மழைங்கிறது பதிவாகும். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதிங்கிறது குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும்தான் நிறைய மழையை கொடுக்க முடியும். இதுவே ஒரு புயல் சின்னங்களாக உருவாகும் போது ஒரு தாழ்வு மண்டலமாக உருவாகும் பொழுது கண்டிப்பாக அது நிறைய மாவட்டத்தில் மழை கொடுக்கக்கூடியதாக அமையும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பருவமழையும் நவம்பர் 1ஆம் தேதி தான் வலுவான பருவக்காற்றுங்கிறதே நமக்கு தமிழ்நாட்டை நோக்கி வீச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் தாழ்வு பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தடுத்த சுற்றில் வந்து தாழ்வு மண்டலங்கள் வரும். அதற்கடுத்த சுற்றில் புயல் சின்னங்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். புயல் சின்னங்களாக வரப்போகிறதா அல்லது புயலுக்கு முந்தைய நிலை தாழ்வு மண்டலங்களாக வரப்போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் புயலாக வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் உள்ள தாழ்வான பகுதிகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நவம்பர் இறுதியில் இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்னும் அடுத்து வரும் நாட்களில் நம்ம சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இருக்குது. இறுதியில் வந்து ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இது புயலுக்கு முந்தைய நிலையாக இருக்க போதா அல்லது புயலாக மாறி தமிழ்நாட்டில் கரை கடக்க போதா அப்படிங்கிற இன்னும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தெளிவான வானிலையும் எந்த இடத்துல துல்லியமாக கரை கிடக்கும் அப்படிங்கிற தகவல்களையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். வங்கக்கடலில் வருகிற நவம்பர் இறுதியில் வலுவான தாழ்வு பகுதிகள் உருவாகி புயல் சின்னங்களாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி அது புயல் சின்னமாக மாறும்போது தான் அதற்கு பெயர் ஃபெங்கல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இந்த பேரில் நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா அப்போ வந்து திடீர்னு வந்து புயல்னு சொன்னோன்னே யாருமே வந்து பயப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த பேரெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம். எப்படிப்பட்ட ஒரு புயல் வரப்போகுது, என்ன பேரோட வரப்போகுது அப்படின்னு. சரி, அடுத்ததாக இந்த உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடத்தில் கனமழை வந்து கிடைக்கும். சில இடத்துல மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை அப்படிங்கிறது பதிவாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யலையோ எல்லா இடங்களுக்கும் மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஓரிரு இடங்களில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. நீலகிரி, கோவை, தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இனி எல்லா பகுதிகளுக்குமே கனமழை உண்டு. தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிடும். இந்த தாழ்வு பகுதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 2 தாழ்வு பகுதிகளும் தமிழ்நாட்டிற்கு தான். அது எங்கேயுமே நமக்கு வந்து போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஒரிசா போகுமா, ஆந்திரா போகுமா, கர்நாடகா போகுமான்னு கேட்டுருந்தீங்க. அதெல்லாம் எந்த மாநிலமும் போகாது. தமிழ்நாட்டிற்கே அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் கரை கடந்து மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய இடங்களில் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.